இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி. இது வந்து பீட்ரூட் வந்து நல்லா வெட்டி அவிச்சு எடுத்து வச்சுங்க. ஸோ இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். சட்னி எல்லாருமே சாப்பிடுவாங்க, குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சால். ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழம்பே தேவையில்லை, இதை வச்சே சாப்பிட்றலாம். ஸோ முதல்ல பீட்ரூட்டை அவிச்சு எடுத்துருங்க. ஒரு பீட்ரூட் நான் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவிச்சு லைட்டாக தண்ணியோடு வச்சுக்கங்க. கடுகு தாளிப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 2, இஞ்சி சின்ன துண்டு 1, லெமன் ஒரு அரை துண்டு, கருவேப்பிலை ஒரு பூண்டு, அவ்வளோதான். முதல்ல அவிச்சு வச்ச பீட்ரூட் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றிடுவோம். இதோட பச்சை மிளகாவையும் போட்டுருவோம், இஞ்சியும் போட்டுருவோம், பூண்டு ஒரு பூண்டு, இதோட தேவையான அளவு சால்ட்டு, இதோட லெமன், அரிப்பிச்சிங்க கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன்னா சேர்த்திக்கலாம், இல்லை தேவைப்படாதவங்க சேர்த்திக்க வேண்டாம். இதை நல்லா பேஸ்ட்டாக பிளைண்ட் பண்ணிடுங்க. தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம். நல்லா சுட்ட பிறகு கடுகு போட்டுருவோம். கடுகு உளுந்து தோரம்பருப்பு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான். லைட்டாக ஒரு சூடு வேணால் டக்குனு அரைக்கிறோம் போதும். இல்லை நீங்கள் வெறும் தாளிப்பு மட்டும் தாளித்து அதில் ஊற்றணுன்னா கூட ஊற்றலாம். அவ்வளோதான். இப்போ வந்து சுவையான பீட்ரூட் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் கூட அரைக்கலாம், நல்லா திக்காக வரும். ஸோ பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இதோ